பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஒரு நுண்ணறிவு கேள்வி பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 5 திங்கட்கிழமைகள் உள்ளன. அவற்றில் 3 திங்கட்கிழமைகளின் திகதிகள் ஒற்றை எண்களாகும். அம்மாதத்தின் 12ஆம் தேதி என்ன கிழமையாகும் என்றதுதான் இப்போ கேள்வி. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்தில் 5 திங்கட்கிழமை வருதுன்னு சொன்னால் அந்த திகதி 1 தொடங்கும், இல்லை 2 தொடங்கும். இப்போ ஏப்ரல் மாதம் என்று பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது 30 நாளில் முடியும். ஏப்ரல் மாதம் 30 நாளில் முடியும். அப்போ இப்போ 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று வைச்சால் அடுத்தது 8, பிறகு 15, பிறகு 22, பிறகு 29, அக்கங்கள் வருமோ பாருங்க. 1, 2, 3, 4, 5 சரிதானே. அடுத்தது இன்னும் 1 வரலாம். 30 முடியுது ஏப்ரல் மாதம். அப்போ 2 தொடங்குது என்று வைச்சால் 2 மேலும் 9, 9 மேலும் 16, 16 மேலும் 23, 23 மேலும் 30. 3ஆம் தேதி தொடங்குறது வராது. ஏன்னா இப்போ 31 நாட்களை கொண்ட மாதம் என்று சொன்னால் 3ஆம் தேதி தொடங்குற வரும். இது 30 நாட்களை, ஏப்ரல் மாதம் 30 நாட்களை கொண்டாடிய இந்த 2 தான் வரப்போகுது. அதில் எங்களுக்கு ஒரு தரவு தந்திருக்கு, அவற்றின் 3 திங்கட்கிழமைகளின் தேதியில் ஒற்றை எண்கள். அப்போ இதில் பார்த்தால் 1 ஒற்றை எண், 15 ஒற்றை எண், 29 ஒற்றை எண். அப்போ இதுதான் அவையோட கூட்டுக்கு சரியானது. இங்கே பார்த்தா ஒற்றை எண் இது 9, 23. அப்போ 2. அப்போ அவையோட கூட்டுக்கு இது வராது. அப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அவையோட கூட்டுக்கு வரப்போகிறது இது. அப்போ இந்த இதுதான் சரியானபடியாக வரப்போகுது. அப்போ அதில் உங்களுக்கு கேட்டிருக்கு 15ஆம் தேதி என்ன கிழமை என்று சொல்லி. அப்போ எங்களுக்கு தெரியும் 15 திங்கள், அப்போ 14 ஞாயிறு, 13 சனி, அப்போ 12 வெள்ளிக்கிழமை என்று சொல்லி விட வரும். சரிதானே. அப்போ மாதத்தின் 15ஆம் தேதி என்ன கிழமை? நீங்கள் விட போடுவீங்கள் வெள்ளி. விட போடுறது இப்போ செகண்ட் பார்ட்லேன்னு வந்தால் விட போட வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேன்னு வந்தால் நீங்கள் சரியான கீட வேண்டி வரும். ஸோ எங்கே வருதோ அதை வச்சு நீங்கள் விடிய போட்டால் சரி. ஓகே, தேங்க்யூ.